இந்தியா முழுக்க ஜேஇ மெயின்ஸ் 2025 எக்ஸாமுக்கு 14 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா செஷன் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நிறைய பேர் எங்களுடைய ஜேஇ ஸ்கோர் வந்து ரொம்ப லோவா வரும்னு தோணுது, என்ன பண்ணலாம், ஜேஇ மெயின்ஸ் ஸ்கோரை வச்சு மட்டும்தான் இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரையும் டிமோட்டிவ் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஏன்னா வந்து செஷன் 2வும் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மார்க் ரொம்ப லோவாக வர்ற மாதிரி இருந்ததுன்னா, ஜேஇ ஸ்கோருக்கு ரொம்ப லோவாக வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான நெக்ஸ்ட் ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு பல பேர் போட்டி போடுறாங்க. இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள் அரசு பள்ளியில் ஆரம்பித்து, அதாவது வந்து தனியார் பள்ளிகளில் ஆரம்பித்து சிபிஎஸ்சிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாமை வந்து எழுதியிருக்காங்கிறத நான் நம்புகிறேன். நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோக்கள் கொடுத்தனால கூட நிறைய பேர் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்கலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, நமக்கு வந்து ஜேஇ அந்த மெயின்ஸோட ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக வரும் அப்படிங்கிறது இப்போ தோணுது. என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இன்னமும் வந்து நமக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் செஷன் 2 ஆனது ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. செஷன் 1 தான் முடிஞ்சிருக்கு. செஷன் 2 ஆனது ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. அதுக்கு ஜனவரி 31 பிப்ரவரி 24 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த செஷன் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் கூட நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கான எல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடலாம். ஸோ ஏன்னா செஷன் 1 செஷன் 2 ரெண்டோட மார்க்கையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 ரிலீஸ் ஆக போகுது செஷன் 1ஓட ரிசல்ட்டு. அது வந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. செஷன் 2ஓட ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு ரேங்க்கு, ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். சரி சார், இப்போ இந்த மார்க் ரொம்ப லோவாக வந்துருச்சு, இதற்கு நெக்ஸ்ட் ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இன்னைக்கு தமிழ்நாடு பயங்கரமாக சிறந்திருக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஐடி இங்கே தான் இருக்குது, மெட்ராஸில் தான் இருக்குது. ஸோ தலை சிறந்த இன்னைக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதே நம்மளுடைய ஐஐடி தான். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு இந்தியா முழுக்க பயங்கர போட்டி நடக்குது. ஸோ இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டீம்டு யூனிவர்சிட்டியாக நிறையா இருக்குது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல ஒரு பிளேஸில் வந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள், அதாவது வந்து அமிர்தா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அமிர்த விஸ்வ வித்யாபீடமாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலூரில் இருக்கக்கூடிய வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும். எஸ்ஆர்எம் வந்து நம்மளுடைய காட்டாங்குளத்தூர் இங்கே சென்னையில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கடுத்து ஏகப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜாக தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இதெல்லாம் போய் படிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கு உண்மையாக வேணும்லாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது. பிஐடிக்கும் கேட்க மாட்டாங்க, ஏட்ரிபிளி அதாவது வந்து நீங்கள் அமிர்தாவுக்கு போகிறதுக்கும் எடுத்துக்கிறாங்க ஜேஇ மெயின்ஸு. பட் ஆனால் அதுக்கு உண்மையாக நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் மார்க் தான் படிக்கணும், அந்த மார்க்கை வச்சு தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பிரைவேட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பர் 1 இடத்துல இருக்குன்னா, அதாவது நம்மளுடைய எஸ்எஸ்என், மறக்கவே முடியாது, சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ். ஸோ அது போன்ற நம்ம பிஎஸ்டியாக இருக்கட்டும், தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ ஜேஇ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போய் ஒரு அப்பியர் ஆனோம், அதை அட்டன் பண்ணி பார்த்தோம், மார்க் ரொம்ப லோவானா அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸில் பெரும்பாலும் நம்ம வந்து அதிகமாக பார்க்கப்படுறது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான ப்ரிப்பரேஷனில் வாங்க. நம்ம பிப்ரவரி 1 அதற்கான தனியாக ஒரு கிளாஸை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம குறிப்பாக பிஐடிக்கு அந்த பிஐடி ட்ரிபிளிங்கிற ஒரு இன்ஜினியரிங் படிப்பதற்கு அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். ஏட்ரிபிளி அமிர்தாவில் வந்து ஏட்ரிபிளி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது முடிஞ்சிருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் நடக்க போகுது. எஸ்ஆர்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் போய் படிக்கலாம். ஓகேவா? ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இதெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது. இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயே வந்து பல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரியா, எங்கே போனாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா, வர்றாங்க ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறாங்க. கடைசி நமக்கு ஆப்ஷனே என்ன தெரியுமா? டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் தான். ஸோ இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்கிறது, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், காலேஜை உங்கள் வீடை தேடி வருவாங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்களை கூப்பிடுவாங்க,
ஸோ ஏன்னா உங்களோட கட் ஆஃப் நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பற்றி நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றியான முழு டீட்டெயில் நம்மளுடைய 3 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியில் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜேஇ மெயின்ஸ் ஸ்கோர் வந்து கம்மியாயிருச்சு, அதுக்காக எல்லாமே போச்சுன்னா இல்லை. இன்னும் நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டியெல்லாம் நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே வேணாம், உங்களுடைய மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாவே போதுங்க, வேற ஒன்றுமே வேணாம். ஒரு 90 மார்க் எடுக்க முடியல சார், நான் ஸ்கோர் பண்ண முடியல, என்ன ஐடியா? என்னுடைய 12th மார்க்கும் ஒழுங்காக வர்றது மாதிரி தெரில, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் ஒழுங்காக வர்ற மாதிரி தெரியல, ஜேஇ மெயின்ஸ்லையும் ஒழுங்கான ஸ்கோர் வாங்குற மாதிரி தெரியல, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி பார்த்தேன், ஒன்றும் வழி இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளியேட்டட் காலேஜில் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போய் படிக்கிறாங்கல்ல, நம்ம சென்னையிலன்னு பார்த்துக்கிட்டா இன்னைக்கு வந்து எஸ்எஸ்என்னாக இருக்கட்டும், எஸ்எஸ்என்னுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் நிறையா இருக்குது, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து இது போன்ற பெரிய பெரிய ஸ்ரீ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதுக்கடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணா, குமரகுரு, இது போன்ற அங்கே தலை சிறந்த கேபிஆர் போன்ற பல பல பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை சைடு, அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் ஒரு ஊருக்கும் ஒன்று இருக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு. எனக்கு அது எல்லாமே தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், நீங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிளேஸ் போகலாம். ஆனால் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கோர் கம்மியானாலும் நம்மளுடைய டிஎன்இயோட கட் ஆஃப், இன்ஜினியரிங் கட் ஆஃபை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு மினிமம் 180 கட் ஆஃபுக்கு மேலே எல்லாரும் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை தேடி கல்லூரி வரும், உங்களை தேடி வீட்டுக்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இயருக்கும் ஃபீஸ் ஆனது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 2 லட்சத்துக்கு மேலே வந்துடுது. ஸோ அதனால ஃபீஸும் ஒரு ப்ராப்ளமாக மாறலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார ஃபேமிலியிலேருந்து லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் நான் பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக ஒரு காலேஜுக்கான கட் ஆஃப், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்குறேன். ஜேஇ மெயின்ஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், என்ன ஐடியா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட நீங்கள் எப்போவுமே கனெக்ட் ஆகுங்க. நம்ம சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. தேங்க்யூ, பாய்.